அதே இருக்கிற இப்போ இருக்கிற அச்சுறுத்தல் இருக்கிற பண்டி நெல்லுன்றது வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற அளவுக்கு அதோட பரவல் இருக்குது. ஆனால் நெல்லையும் இதையும் பிரித்து கட்டுப்படுத்துகிற நெல் வேலுக்கள் இதை நாங்கள் ரசாயனம் மூலம் கட்டுப்படுத்துகிறது ஒரு பொறுத்த கஷ்டமான ஒரு காரியம். இந்த ரசாயனங்கள் இதுவரையில் இல்லை. பண்டி நெல்லானது இலங்கை பூராவுமே கூடிய அளவு காணப்படுகிறது. இந்த பண்டி நெல்லை கட்டுப்படுத்துவது தொடர்பாக நம்ம பண்டி நெல்லை அடையாளப்படுத்துறது, பண்டி நெல்லை காணப்படுகின்ற இடங்களை எமது விவசாய திணைக்களம் மற்றும் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தோடு இணைந்து வரைபடத்தில் குறிக்கிறது. முதலாவது வரைபடத்தில் குறித்து இதில் பார்த்திங்கன்னா நிறைய நெல் நிற்கிது. இதுக்குள்ள வந்து பண்டி நெல் எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள். தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் அச்சுவேலி தனுஷன். யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். இன்றைய நம்ம நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் வந்து வடமாகாணத்தில் அச்சுவேலி தெற்கு மருதங்குளம் வயல்வெளியில் நிற்கிறோம். இங்கே என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் ஒரு வயல் விழா ஒன்று செய்ய போயிடும். வயலில் வந்து புதிரெடுத்து விவசாயிகளுக்கு வந்து மானியம் கொடுத்து அப்படி விவசாய போதனாசிரியர் மாற்ற தலைமையில் வந்து நடக்க போகுது. அச்சுவேலி தெற்கில் நடக்கிற வயல் விழா தொடர்பான காணொளியை தான் உங்களுக்கு வழங்க உள்ளேன். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். இந்த வயல் விழாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நெல்லுகளுக்கு ஏற்படுற நோய்களும் அதை கட்டுப்படுத்துறக்கூடிய மருந்து வகைகள்லாம் வந்து காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலை மடித்து கட்டி என்ற ஒரு நோய்க்கான என்னென்ன அளவில் வந்து அந்த மருந்துகள் தெளிக்கணுமான்னு சொல்லி தான் இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். கபில தத்திக்கான முகாமைத்துவ நடவடிக்கைகள், எதிர்ப்பினங்களை நடுகை செய்தல், சிறந்த நீர் வடிகால் அமைப்பு, சிபாரிசு செய்யப்பட்ட அளவு யூரியா பாவனை, சிபாரிசு செய்யப்பட்ட அளவு விதை பாவனை, சிபாரிசு செய்யப்பட்ட அளவு ரசாயன பாவனைகள் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வர்க்கம் BG 406 பரப்பு 6 பரப்பு விதை தேவை 11 கிலோன்னு சொல்லி இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நெட் செய்ய தாக்கும் பிரதான பீடைகள்னு சொல்லி பனிப்பூச்சி, இலை மடித்து கட்டி, கபிலத்தத்தி, மஞ்சள் தண்டு துளைப்பான்னு சொல்லி இவ்வளோ வந்து இந்த நெட் செய்யக்கு எதிரான பீடைகள்ன்ற மாதிரி காட்சிப்படுத்தியிருக்கிறோம். இப்படி இந்த வயல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரே காட்சிப்படுத்தி தான் இல்லாமல் செய்து இப்போ அறுவடை வந்து இப்போ விவசாய திணைக்களத்திலேருந்து இப்போ பெரிய அதிகாரிகள் வேற போயிடும். அவைகள் வந்தோடனே இந்த வயல் விழா வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தொடங்க போகுது. இடம்பெறுகின்ற வயல் விழா நிகழ்வு இப்பொழுது போதுலாம்பட்டி போதி விநாயகர் ஆலயத்துக்கு முன்பாக இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்விலே மதிப்புக்குரிய பிரதி விவசாய பணிப்பாளர் அஞ்சனா அவர்கள் இப்பொழுது மங்கள விளக்கினை ஏற்றி நிகழ்வினை ஆரம்பிக்க இருக்கின்றார். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த மதிப்புக்குரிய பிரதி விவசாய பணிப்பாளர் அஞ்சனா அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக எமது கிராம உத்தியோகத்தர் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த கிராம அலுவலர் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக புத்தூர் கமநல சேவை நிலையத்திலே இருந்து வருகை தந்திருக்கின்ற போதனாசிரியர்களில் ஒருவரை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்து பாடவிதான உத்தியோகத்தர் லக்ஷ்மிதரன் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைப்பதற்காக கமக்காரர் அமைப்பினுடைய தலைவர் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தலைவர் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு தொடர்ந்து அறுவடை நிகழ்வு இங்கே இடம்பெற இருக்கின்றது. அதற்கு முன்பதாக இந்த வயல் உரிமையாளர் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மங்கள நிகழ்வினை தொடர்ந்து இங்கு இறைவணக்கம் இடம்பெற இருக்கின்றது. 2 நிமிட இறைவணக்கத்தை தொடர்ந்து இங்கே அறிவு வெட்டும் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. சிதம்பலம் அங்கமும் வேதமும் ஓதும் நால்வர்
அந்தணர் நாளும் அடிபரவ மங்குள் மதிதவள் மாடவீதி மருகர் நிலாவிய மைந்தர் சொல்ல செங்கையல்லால் பூணல் செல்வம் மல்கும் சீர்கொள் சங்காட்டங் குடியதனுள் கங்குள் விலங்கலி ஏந்தியாடும் கணபதீஸ்வரம் காமுறவே வேந்தனரி தலை தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூதவரம் வரை பொழிய புனிதவாய் மலர்ந்தருள சீதவன வயற்புகளீர் திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாக. சிதம்பரம் மங்கள விளக்கேற்ற நிலை தொடர்ந்து இறை வணக்கத்தை தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக இங்கே புதிரெடுப்பு நிகழ்வாக மருதங்குளம் வயல் சார்ந்த இடமாக விளங்குகின்ற போதுலாம்பட்டி போதி விநாயகர் ஆலயம் முன்பாக இங்கே புதிரெடுக்கு நிகழ்வு அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருக்கின்றது. முதல் புதர் எடுப்பு நிகழ்வினை மதிப்புக்குரிய பிரதி விவசாய பணிப்பாளர் அஞ்சனா அவர்களை நிகழ்த்தி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். இப்பொழுது மதிப்புக்குரிய பிரதி விவசாய பணிப்பாளர் அஞ்சனாதேவி ஸ்ரீரங்கன் அவர்கள் பொலியென சொல்லி இந்த புதிர் நெல்லை வெட்டி மகிழ்வோடு வெட்டிய வண்ணம் இருக்கின்றார். வந்து எமது கிராம உத்தியோகத்தர்கள் கோபாலதாஸ் அவர்கள் புதிர் நெல்லை வெட்டி வைப்பார். லக்ஷ்மி அண்ணா அவரை தொடர்ந்து பாட விதான உத்தியோகத்தர் லக்ஷ்மிதரன் அவர்களை அறுவடை புதிரை வெட்டி வைக்குமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இந்த நெல் விளைவுக்காக அடிக்கடி வந்து எம்மோடு பெரும்பாடுபட்ட எமது புத்தூர் கமநல சேவை நிலையத்தை சேர்ந்த எமது போதனா ஆசிரியர்களில் ஒருவரை புதிரை வெட்டி வைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வளவு டிட்டா புயல் அழிவு மழைகள் வந்தாலும் அடிக்கடி வந்து தனது வயல்களை பார்த்து தேவையான உர மானியங்களை இட்டு இவ்வளவு விளைச்சலை பெருக்கி எடுத்த எமது வயல் உரிமையாளர் அவர்களையும் ஒரு அறிவு வெட்டு நிகழ்விலே புதிர் எடுக்குமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இப்பொழுது அறிவு வெட்டு நிகழ்வுகள் இறுதியை நிறைவு பெற்றிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து விவசாய சம்மேளன அமைப்பினர்களும் மதிப்புக்குரிய பிரதி விவசாய பணிப்பாளர் அஞ்சனாதேவி ஸ்ரீரங்கன் அவர்களும் விவசாயம் சம்பந்தமான பல ஆலோசனைகளை இங்கே வழங்குவதற்காக மண்டபத்தை நோக்கி நகர உள்ளார்கள். இந்த வயல் விழா நிகழ்விலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய பிரதி விவசாய பணிப்பாளர் அஞ்சனாதேவி ஸ்ரீரங்கன் அவர்களே, புத்தூர் கமநல சேவை நிலையத்தினுடைய போதனாசிரியர்களே, எமது கிராம சேவக உத்தியோகத்தர் கோபாலதாஸ் அவர்களே, பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர்களே, கமைக்கார அமைப்பினுடைய தலைவர்கள் அவர்களே, செயலாளர்களே, பொருளாளர்களே மற்றும்
இந்த நிகழ்விலே கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அமைப்பினுடைய எமது அமைப்பை சார்ந்த நிர்வாக உத்தியோகத்தர்களே, உறுப்பினர்களே அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த வயல் விழா நிகழ்விலே எவ்வளவு சிரமங்கள் மத்தியிலும் நாங்கள் கொடுத்த அழைப்பை ஏற்றி இங்கே வருகை தந்தமைக்காக அவர்களுக்கு முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, எமது கமக்கார அமைப்பின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, முதலிலே எமது மதிப்புக்குரிய பிரதி விவசாய பணிப்பாளர் அஞ்சனாத விசிறிரங்கன் அவர்களை இந்த நெல்லினுடைய அபிப்பிராயங்களை பற்றி சிறு வார்த்தைகள் உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய இந்த விழாவானது மூன்று தொனிப்பொருட்களை அடிப்படையாக கொண்டதாக அமைகிறது. அந்த வகையில் முதலாவது தொனிப்பொருளை பார்த்தோம் என்றால், வருஷ முறையில் நாங்கள் எவ்வாறு நெச்சையை மேற்கொண்டிருக்கிறோம், அதாவது ரம் சீடரை பயன்படுத்தி எவ்வாறு இந்த நெச்சையை மேற்கொண்டிருக்கிறோம் என்றதையோட, மற்றது பன்றி நெல்லுக்கான விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வாக அமைகிறது. அத்தோடு இந்த டித்வா புயலுக்கு இந்த இழப்பீட்டுக்கான சிறுதானியம் வயல் நிலங்களில் சிறுதானிய பயிற்சியை மேற்கொள்வதற்காக அந்த உள்ளீடுகளை வழங்குகிற நிகழ்வையும் அடக்கியதாக இந்த மூன்று தொனிப்பொருளை கொண்டதாக அமைகிறது. அந்த வகையில் இந்த பார்த்தோம் என்றால், இந்த நெச்சை பிஜி 406 இனம் விதைக்கப்பட்டிருக்கு. 6 விதப்பில் விதைச்சினாங்க. சாதாரணமாக ஒரு ஏக்கருக்கு 40.5 கிலோ எங்களுக்கு விதை நெல் தேவை இருக்குது. அந்த வகையில் இதுக்கு எங்களுக்கு 9 கிலோ விதை நெல் பயன்படுத்தப்பட்டிருக்குது. பார்த்தோம்னா உற்பத்தி செலவு எங்களுக்கு குறைவு என்றது தான் இதன் பிரதான அம்சம் காணப்படுது. உற்பத்தி செலவு குறைவாக காணப்படுது. இது சம்பந்தமான மேலதிக விளக்கத்தை அது பிரதி விவசாய பணிப்பாளர்கள் தங்களுக்கு தெளிவுபடுத்துவார். வருஷ விதைப்பு தொடர்பான உற்பத்தி செலவு பற்றிய முழு விவரத்தையும் எமது பாடவிதான உத்தியோகத்தர் தங்களுக்கு தெளிவுபடுத்துவார். என்ன யாழ் மாவட்ட விவசாய பணிப்பாளர், இப்போ இருக்கிற உத்தியோகத்தர் மற்றும் விவசாய போனாசிரியர்கள் இங்கே வந்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் எனது இந்நேர வணக்கங்கள். நான் யாழ் மாவட்ட விவசாய திணைக்களத்தில் பயிர்ப்பாத உத்தியோகத்தர் மற்றும் நெல் பாடவிதான உத்தியோகத்தர் கடமையாற்றுகிறேன். இன்றைய நிகழ்வில் பார்த்தோம் என்று சொன்னால், நெல் வருஷ விதைப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது உண்மையில் என்னென்னு சொன்னால், உற்பத்தி செலவை குறைக்கிறோம். இந்த இதில் உற்பத்தி செலவுன்னு சொல்ல நிறைய விஷயங்கள் இதில் நாங்கள் கருத்தில் கொள்கிறோம். ஒன்று பாய்க்கிற விதை நெல் அளவு குறைவாக இருக்குது. சாதாரணமாக நாங்கள் ஒரு ஏக்கரை பாய்களை 3% நெல் பாவிப்போம். ஆனால் இதில் நாங்கள் 1% நெல் எங்களுக்கான ஒரு ஏக்கருக்கு நாங்கள் வருஷ விதைப்பில் செய்ய பண்ணுறதுக்கு. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால், வருஷ விதைப்பில் இதெல்லாம் பயிர்கிடையில் நெல் இடைவெளியாண்டு ஒரு அடி இடைவெளி இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னு சொன்னால், பயிர் கூடலை வீரியமாக வளரும். கலையிற தாக்கம் கூட சூரிய ஒளி கிடைக்கும். இப்போ கூடலை மட்டங்கள் வடிக்க வைக்கலாம். பயனுள்ள மட்டங்கள் எண்ணிக்கை கூடுற மூலம் எங்களுக்கு உற்பத்தியின் அளவு அதிகரிக்கும். அடுத்தது களை கட்டுப்பாடுகளும் சுகம். வரிசையில் இருக்கக்குள்ள நாங்கள் வரிசைக்கு இடையில் உள்ள களைகளை பிடிங்கினோம்னால எங்களுக்கு காணும். அதே நேரம் இப்போ இருக்கிற அச்சுறுத்தல் இருக்கிற பண்டி நெல்லுன்றது வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற அளவுக்கு அது பரவல் இருக்குது. இப்போ நாங்கள் இப்போ அந்த வருஷ விதைப்பில் செய்யக்குள்ள அந்த வருஷக்கிடையில் இருக்கிற எல்லாத்தையும் நாங்கள் பிடிங்கிட்டு போனாலும் எங்களுக்கு காணும். ஏன்னு சொன்னால், பண்டி நெல் நெல்லுன்ற ஒரு குல வகை ஒத்தாது. அப்போ நாங்கள் இலகு அடையாளம் காண்றது மிக மிக கஷ்டம். இப்போ நாங்கள் வருஷ விதைப்பில் செய்ய முடிச்சுன்னா, அந்த இடையில் உள்ள அந்த இடையில் இருக்க எல்லா நெல்லை புல்லை எல்லாத்தையும் நாங்கள் அகற்றுவோம் என்று சொன்னால், எங்களுக்கு பண்டி நெல்லுன்ற தாக்கத்தை குறைக்கல. அதோடு பார்த்தோன்னா, இன்னொரு விஷயம் சொன்னால், நோய்பீட தாக்கம் இதில் மிக குறைவாக இருக்குது. அந்த நெருக்கி நாங்கள் நெருக்கமாக எந்த பயிர் இருந்தாலும் நோய் பூச்சி தாக்கங்கள் பரவுற வீதம் கூட. இதில் இந்த வருஷ இடைவெளி கூட இந்த ஒரு போதுமான இடைவெளி இருக்கக்குள்ள அந்த நோய் பரவுற வீதம் மிக குறைவாக இருக்கும். இதால் எங்களுக்கு உற்பத்தி செலவு குறையுது. இந்த விதை நெல் நாங்கள் குறைய பாவிக்கிறோம். களை கட்டுப்பாட்டுக்கான செலவு குறைவு. அடுத்து நோய் பீட கட்டுப்பாட்டுக்கான செலவு குறைவு. இவ்வளோ இந்த அடிப்படையில் 3 விஷயங்கள் செலவு குறையுது. இன்னொரு பக்கம் எங்களோட விளைச்சல் அளவும் அதிகரிக்குது, தரமும் அதிகரிக்குது. இதால் எங்களுக்கு என்ன சொன்னால், உண்மையில் வருமானம் கூடுதலாக கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இதை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களோட பகுதியில் செய்யணும்னு கேட்டுக்கிறோம். இந்த இடத்துல புதிய தொழில்நுட்பங்களை நாங்கள் அறிமுகப்படுத்துகிற மூலம் பயன்படுத்துகிற மூலம் விவசாயத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு செல்லலாம். இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை, ஒரு பழைய ஆட்கள காலம் முடிய அடுத்த சந்ததி விவசாயத்தில் ஈடுபடுமான்ற கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ அந்த நேரத்தில் வர தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிற மூலம் விவசாயத்தை வினைத்திறனை செய்கிறதோட இளைஞர்களுக்கும் இதில் ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி
எதிர்கால சந்ததிக்கும் வந்து விவசாயத்தை அந்த சிறப்பாக கொண்டு போகக்கூடிய வாய்ப்புண்டு நாங்கள் இதன் மூலம் ஏற்படுத்தலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். இப்போ இந்த பண்டி நெல்லை பற்றி காய்ச்சினீங்க தானே, அந்த பண்டி நெல்லுண்டா என்ன, அது தொடர்பான ஒரு விளக்கம் மட்டும் தாங்க. பண்டி நெல்லுன்றது ஒரு நெல் குடும்பத்தை சார்ந்த ஒன்று தான். அது ஆரம்ப காலத்தில் இதிலேருந்து இந்த புதிய நெல் வர்க்கங்கள் உருவான இது இந்த பண்டி நெல் அது பழைய ஒரு மூதாதைய வர்க்கமாக இருந்தது. அதில் இருந்து அந்த ஒரு பின்னடவான ரிஜல்வெண்ட்டே சொல்லலாம். இப்போ அதை பார்த்திங்கன்ற சொன்ன நெல் வந்து பார்த்தீங்கன்னா கூராக இருக்கும். அடுத்த வந்து இந்த மணியில் வந்து பதராக இருக்குது, அதில் அரிசி இருக்காது. சரியானே. இப்போ இது வந்து நெல்லோட சேர்ந்து வளரும். இப்போ நாங்கள் மற்ற இன்னொரு ரிஜல்வெண்ட்டு சொன்னால் இந்த வெறும் இந்த செய்ய பண்ணாத இடத்துல இந்த பண்டி நெல் முளைக்கிறது குறைவு இல்லை இல்லையன்ற சொல்லலாம். நாங்கள் நெல் செய்ய எப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் அந்த நெல்லோடு சேர்ந்து அந்த பண்டி நெல்லை முளைக்கும். அடுத்து இதை கட்டுப்பாடுகளுக்கு கஷ்டம் இருக்கிற ஒரு காரணம் என்னென்று சொன்னால் இதில் இருக்கிற இவ்வளோ நெல்லும் இந்த மணியும் வந்து விழுகுது. ஆனால் விழுந்தால் இது இந்த உறங்கு நிலை என்று இருக்குது. அந்த உறங்கு நிலை கலைஞ்ச பிறகு தான் அந்த நெல் வந்து பயிர நெல்லை முளைக்கும். ஆனால் இதுக்கு உறங்கு நிலை கலையிறன்னா தொட்டம்மா இப்போ 100 மணி விழுகுதான்னு சொன்னால் 100 வந்து ஒரு 3 மாதத்தால் ஒரே உறங்கு நிலை கலைஞ்சு முளைக்கும் என்றது இல்லை. அது ஒரு காலம் எடுக்கும். கிட்டத்தட்ட 4 வருஷம் வரைக்கும் இந்த உறங்கு நிலை நீடிக்கும். அப்போங்கிற கட்டுப்பாடுன்றது தொடர்ச்சியாக நாங்கள் வலிக்கிட்டோம். 4வது வருஷம் முடிவு தொடர்ச்சியாக செய்தால் 4வது வருஷம் முடியல. அதை கட்டுப்படுத்தலை. அழிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் கட்டுப்படுத்தலாம். அடுத்தது நெல்லோட விறகுக்குள்ள இது இந்த இயல்பு என்னென்னு சொன்னால் நெல்லுக்கு வந்து மணி கொட்டுற வீதம் வந்து குறைவு. வர்க்கம் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனால் இது அறுவடை செய்ய முன்னிக்கும் மணி எல்லாம் உதிர்ந்து விடும். அப்போ இதால் வந்து நேரடியாக வயலிலேயே இந்த மணிகள் வந்து விழுகிறபடியே இதோட பெருக்கம் வந்து கூடும். அடுத்து இன்னொரு இயல்பு என்னென்னு சொன்னால் இது பார்த்திங்கன்னா BG 406 இந்த வயலில் செய்திருக்கிறோம். இதில் பண்டி நெல் கலந்துருக்குது. ஆனால் ஏனைய சிபார் செய்யப்பட்ட வர்க்கங்களுக்கு இடையில் இவ்வாறான இனக்கிழப்புகள் வர்றது குறைவு. பண்டி நெல் என்ன செய்யணுச்சுன்னா டக்கண்டு இங்கே நாங்கள் செய்ய பண்ணுற வர்க்கத்தோட டக்குன்னு இனங்கலேருந்து தென்னை வந்து டக்கண்டு பெரம்பல் இடை செய்யும். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இது 406 ஒத்தொரு நிறத்தில் இருக்குது. ஆனால் இந்த கூறு இருக்குது. பண்டி நெல்லுக்குரிய இயல்பு இந்த கூறு இருக்குது. அடுத்த முறை இதில் நாங்கள் விதை நெல் எடுப்பமாக இருந்தால் இந்த வயலேருந்து கிட்டத்தட்ட 50 வீதத்துக்கு மேலே வந்து இந்த பண்டி நெல்லாக தான் இருக்கும். அப்போ இருக்கிற எங்களுக்கு வந்து விளைச்சலம் வந்து குறையும், சந்தைப்படுத்தலும் எங்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கும். இதை நாங்கள் நல்ல நெல்லையும் பண்டி நெல்லையும் ஒரு கொத்து காட்டும் பார்ப்போம் பக்கத்தை வச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இது எங்கள்கிட்ட சாதாரண நாங்கள் செய்கிற எங்களோட நெல், இது பண்டி நெல். இப்போ பண்டி நெல் 2 நிலையில் நாங்கள் கட்டுப்படுத்தலாம். வந்து பயிர் வளர்கிற நேரம் வந்து இந்த அனுபவத்தின் அடிப்படையில் செய்யலாம், இல்லை வருஷ விதப்பில் செய்யக்கலாம். அந்த வருஷம் இடையில் நிற்கிறாங்களே தேவையில்லை நெல் தானே, அதை பிடுங்கலாம். அந்த சந்தர்ப்பம் தவறுன்னு சொன்னால் அடுத்த இந்த பண்டி நெல் பூக்கிற நேரம் பார்த்து கதிர் வார நேரம் பார்த்தீங்கன்னா இப்படியான ஒரு இயல்பில் வரும். வார வளத்தை நாங்கள் ஒன்றும் செய்தாலும் ஒரு கத்திரிக்கோலை போட்டு இதை வெட்டி எடுத்து நாங்கள் பொறுத்தான முறையில் கட்டணும். பெரும்பாலும் பிடுங்கின்னு சொன்னாங்க வேர்க்கரையில் போடுறது, இல்லை வயல் ஓரங்களில் போடுறது, வாய்க்கால் ஓரங்களில் போடுறது, அதுகளை நாங்கள் தவிர்த்து இதை கொண்டு பொறுத்தான முறையில் எடுத்துனா மீதை கொண்டு கொளுத்துறதான் ஒரு நல்ல ஒரு முறை. ஆனால் பெரும்பாலான விவசாயம் விடுற தவறு எடுத்துனா பிடுங்கி அந்த வேர்க்கரையிலேயே போட்டுட்டு போகிறது, அல்லது வாய்க்கால் கரை. நாங்கள் பொதுவாக பார்த்தோன்னு சொன்னால் இது பரவுற இடங்களாக இருக்கிற வந்து முதல் அந்த வாய்க்கால் ஓரங்கள், வயல் கரைகள், அந்த நீர்ப்பாசன கட்டமைப்புகள் வாய்க்கால் இருக்குதுன்னு அதில் இருந்து கூட பிறகு வருது. இப்போ நாங்கள் எங்கே இதை காண்றோமோ அந்த இடத்துல நாங்கள் கட்டுப்படுத்தணும். சில இடங்கள் ஒரு தொட்டம் ஒரு இடத்துல இருக்கும், நாங்கள் அதை கொடுத்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு எச்சரிக்கை உணர்வு இல்லாமல் அதை அழிக்கணும் என்ற ஒரு நிலைமை, அந்த அழிக்கணும் என்ற சிந்தனையெல்லாம் இருக்கல அதை பெருசாக யோசிக்கிறேன். அது கொஞ்சம் இந்த நிற்குதுன்னு யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த போகங்கள் வந்து பாரிய அளவில் வந்து டக்கண்டு பரவுது. அடுத்து இதை வந்து கலநாசினால் கட்டுப்படுத்தலைன்னு நெல்லை ஒத்த குடும்பம் இப்போ நெல்லும் சேர்ந்து பாதிக்கப்படும். இப்போ நாங்கள் முளைக்கோலை வந்து வெறும் திரையில் ஒரு மழை பெய்து முளைக்கோலை ஒரு சர்வ கலநாசினி பாவிச்சதை கட்டுப்படுத்தலாம். சர்வகலாசினா கிலோபாசெட் என்ற ரவுண்ட் அப் நாங்கள் பாவிக்கலாம். அதை பாவிச்சு கட்டுப்படுத்த எல்லா சகல கலையிலும் கட்டுப்படுத்தும். ஆனால் நெல்லையும் இதையும் பிரித்து கட்டுப்படுத்துகிற நெல் வயலுக்கள் இதை நாங்கள் ரசாயனம் மூலம் கட்டுப்படுத்துகிறது ஒரு பொறுத்த கஷ்டமான ஒரு காரியம். இந்த ரசாயனங்கள் இதுவரையில் இல்லை. ஆனால் வருஷ விதப்பு மற்ற இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் தரமான வித நெல் பாவனை மூலம் வந்து இதை ஓரளவுக்கு நாங்கள் குறைக்கலாம். நாங்கள் இதே வயலேருந்து இதே நெல் எடுக்கிறோம். இப்போ தரமான வித நெல் நாங்கள் பாய்ச்சின்னு சொன்னால் விளைச்சலும் கூட இந்த பண்டி நெல் இந்த தாக்கமே இருக்காது. அடுத்த வயல் சுவாரங்கள் இவ்வாறு நடைமுறையில் பின்பற்ற மூலம் வந்து நாங்கள் பண்டி நெல்லுன்ற தாக்கத்தை வந்து அதோட கலையின் பெருக்கத்தை வந்து நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது.
இப்போ இந்த மிஷினில் அரைக்கேக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பண்டி நெல்லும் இதோட கலந்து வந்துடும் மற்ற நெல்லோட. அப்படி வரைக்கும் வந்து இந்த பண்டி நெல்லை வந்து இப்போ சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்க அதால் வந்து பாதிப்புகள் வருமாண்டோம். ஆனால் இதெல்லாம் உண்மையான பண்டு நெல்லுன்னு சொல்ல நாங்கள் துப்புரவாக்கல இந்த அது பேரங்குறை அது என்னை பெரும்பாலும் வந்து அறுவடைக்கு முன்னதாக அந்த பண்டு நெல் கொட்டுன்றோம். அடுத்தது பேரமெட்டோ உண்டு. இப்போ நாங்கள் துப்புரவாக்கலை காற்றுல வந்து அதை நாங்கள் துப்புரவாக்கலை பண்டு நெல் சப்பி மாதிரி சப்பியாக அது வெளியில் போயிடும். ஆனால் என்ன இருந்தாலும் நாங்கள் ஒரு பயன்படுத்த சொன்னால் வயலுக்கு வெட்ட பிறகுல அந்த இயந்திரத்தின் அந்த அறுவடைக்குரிய அந்த பகுதியிலேருந்து துப்புரவு செய்து போட்டு அதை நாங்கள் அறுவடைக்கு எடுக்கிறதும் ஏன் நல்ல சிறந்த முறை. எதிர்வரும் காலங்களில் இதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய தேவை என்று அந்த அளவுக்கு இதன் தாக்கம் இந்த பரவல் வந்து கூடுதலாக இருக்குது. அப்போ நாங்கள் உள்ளுக்கு இறங்க மண்ணுக்கு வந்து அதை துப்புரவாக்கணும். அடுத்த அந்த வெட்டு இயந்திரம் வச்சுற உரிமையாளர்கள் வந்து இதில் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கணும். இவ்வாறான இப்போ இந்த வேலைக்கு இறங்கிட்டு அங்கே போக்கல ஒரு கட்டாயம் தன்னுடைய மிஷினை வந்து அதை துப்புரவாக்கி போட்டு போகணும். குறிப்பாக அந்த விதநெல் உற்பத்தியில் ஈடுபடுறாக்கள் 100% வந்து இதை பின்பற்றி ஆக வேண்டும். அது அந்த ஒன்று நீங்கள் நேரத்தோட கொண்டு வந்து அதை கூட வேலை இறக்கி நீங்கள் அதை வெட்டலாம். இல்லைன்னு சொன்னால் இன்னொரு வேலை வெட்டிட்டு வருதுன்னு சொன்னால் அது ஒவ்வொரு விஷயம் தனிப்பட்ட கவனம் எடுத்து அதை துப்புரவாக்கி அதுக்கு பிறகு வந்து நாங்கள் பாவிக்கணும். அதிலும் ஒரு நடைமுறை இருக்குன்னு சொன்னால் முதல் ஒரு ரவுண்ட் வந்து ஒரு டேங்க் வந்து நாங்கள் வெட்டி எடுத்து அதை புறம்ப எடுத்து போட்டு அதுக்கு பிறகு வெட்டுறது வந்து வித நெல்லுக்கு நாங்கள் தெரிவு செய்கிறது பொருத்தமாக இருக்கும். இதுவரை நெல்லுகளை இனங்காணும் முறைகள் பற்றியும் பண்டி நெல் எப்படி இனங்காண்பது இதை எவ்வாறு அளிப்பது பற்றிய பல தகவல்களை எங்களுக்கு திருநெல்வேலி பாடவிதான ஆசிரியர் அவர்கள் வழங்கியிருந்தார்கள் அறிவுரைகளை. அதனைத் தொடர்ந்து மதிப்புக்குரிய பிரதி விவசாய பணிப்பாளர் அஞ்சனாதேவி ஸ்ரீரங்கன் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் ஆற்றுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய இந்த நெல் அறுவடை விழாவில் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இப்பிரதேச விவசாய போதனாசிரியர் திருமதி சிவாஜினி அவர்களே, மற்றும் இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்ற இப்பிரதேச விவசாய சம்மேளன பிரதிநிதி மற்றும் இங்கு என்னுடன் கலந்து கொண்டிருக்கின்ற கிராம உத்தியோகத்தர் மற்றும் விவசாய போதனாசிரியர்கள், விவசாயிகள் எல்லோருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள். இன்றைய இந்த நிகழ்வானது நமது விவசாய போதனாசிரியர் கூறிய மாதிரி வரிசையில் நெல் விதை இடுவதன் ஊடாக கிடைக்கப்படுகின்ற நன்மைகளை விவசாயிகளுக்கு பிரபல்யப்படுத்துவது மற்றும் இந்த பன்றி நெல்லை எவ்வாறு நாங்கள் கட்டுப்படுத்தலாம் மற்றும் இந்த நெல் அறுவடைக்கு பின்னர் நாங்கள் எவ்வாறு எங்களுடைய நிலங்களின் வினைத்திறனை கூட்டுவது தொடர்பாக அவரை இன தாவரங்களை செய்கையை ஊக்குவித்தல். அதற்கும் மேலதிகமாக எமது இஞ்சி பயிர் செய்கையிலே பைகளிலே இஞ்சியை பயிர் செய்கை செய்வதன் ஊடாக இஞ்சியின் விளைதிறன் எவ்வாறு கூடுது என்பது தொடர்பாக கலந்துரையாடுவதற்காக இன்றைய தினத்தை நாங்கள் இங்கு சமூகம் அளித்து உங்களுடன் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நான் நினைக்கிறேன் பன்றி நெல் தொடர்பாக மது பாடவிதான உத்தியோகத்தர் அந்த விளக்கத்தை அளித்திருக்கின்றார். அதுக்கு மேலதிகமாக நான் இன்றைய தினம் உண்மையில் உங்களுடன் கலந்துரையாட வேண்டிய மிக முக்கியமான விடயமாக கருதுகிறது இந்த நில பயன்பாட்டினை உச்ச பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது. சாதாரணமாக நாங்கள் நெல் அறுவடைக்கு பின்னர் ஒரு ஓய்வு காலம் ஒன்று நிலத்துக்கு விட்டு பிறகுதான் வெங்காய நடுகையில் ஈடுபடுவோம் மே மாதத்தில். அவ்வாறு செய்யாமல் நாங்கள் நிலத்தை உச்ச பயன்பாட்டுக்கு கொண்டு வரதோடு நிலத்தை நிலத்தின் விளைச்சலை அதிகரிக்கிறதுக்கு ஏற்ற வகையில் தான் இந்த அவரை இன தாவரங்களை உடனடியாக நெல் அறுவடை செய்த பின்னர் இருக்கின்ற இந்த தாய் ஈரத்தோட பயிற்சியை மேற்கொள்வது. அதில் முக்கியமான விடயமாக இருக்கிறது எங்கள் தாயிரத்தோடு நாங்கள் இந்த அவரை இன பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரை இன பயிர்களின் ஒரு முக்கியமான இயல்பு என்ன, நைதரசன் பசலையை மண்ணில் பதிக்கும். அப்போ எங்கண்ட மண்ணின் வளத்தை நாங்கள் இந்த அவரை இன பயிர்களை பயிரிடுவதன் ஊடாக மண்ணின் வளத்தையும் அதிகரிக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு என்ன உபரியாக ஒரு வருமானமும் கிடைக்குது. அந்த நோக்கத்துடன் தான் நாங்கள் உண்மையிலே இந்த அவரை இன பயிர்களை நெல் அறுவடைக்கு பின்னர் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். நினைக்கிறேன் இது சாதாரணமாகவே விவசாயிகள் பல பகுதிகளில் மேற்கொள்கின்றார்கள். இருந்தாலும் அதனை எங்கண்ட யாழ் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 10,800 ஹெக்டேர் நிலப்பரப்பில் நாங்கள் நெற்செய்கையை மேற்கொள்கின்றோம். அதில் எங்களை இது அவரை இன பயிர்கள் செய்கிறது மிகவும் குறைந்த அளவு தான் வருது. 2000 ஹெக்டேருக்கு உட்பட்ட விஸ்தீரணத்தில் தான் நாங்கள் இந்த நெற்காணிகளை திரும்பவும் பயன்படுத்துகிறது. அந்த நெற்காணிகளை நாங்கள் உச்ச பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொன்னால்
நாங்கள் இவ்வாறான உதவி திட்டங்களின் ஊடாக நாங்கள் விவசாயிகளை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறோம். முக்கியமாக கடந்த நவம்பர் மாதத்தில் எங்களுக்கு கிடைத்த இந்த புயலால் டித்வா புயலால் ஏற்பட்ட பயிர் அழிவென்றதையும் பார்க்க பயிரில் விளைச்சலில் ஏற்பட்ட தாக்கத்தினையும் நாங்கள் விவசாயிகளுக்கு ஈடு செய்யக்கூடிய வகையில் தான் இந்த பயறு மற்றும் உளுந்து கவுப்பி விதைகளை நாங்கள் விவசாயிகளுக்கு எமது மாகாண குறித்தொதுக்கப்பட்ட அபிவிருத்தி நிதியத்தின் கீழே விவசாயிகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக எமது கௌரவ ஆளுநர் அவர்களும் மிகுந்த கரிசனையோட இந்த விவசாயிகளுக்கு உள்ளீடுகளை வழங்கி அவர்களது செய்கையை மீளவும் புதுப்பிக்க வேண்டும் என எங்களிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க மாகாண விவசாய திணைக்களத்தால் நாங்கள் இந்த உள்ளீடுகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம், வழங்க உள்ளோம். அதனூடாக விவசாயிகள் தங்களது பயிற்சிகையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்று தங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடையும் அவர்களுக்கு கடவுளுடைய ஆசையையும் நான் இத்தருணத்தில் உண்மையில் வேண்டிக் கொள்கின்றேன். இன்றைய இந்த வயல் விழாண்ட நோக்கங்களை நான் நினைக்கிறேன் சிறந்த முறையில் உணர்ந்திருப்பீங்க. இந்த பன்றி நெல் தொடர்பாக எங்கள் இந்த பாடவிதான உத்தியோகத்தர் கூறினதுக்கு மேலதிகமாக பன்றி நெல்லானது இலங்கை பூராவுமே கூடிய அளவு காணப்படுகிறது. இந்த பன்றி நெல்லை கட்டுப்படுத்துவது தொடர்பாக நமது கௌரவ ஆளுநரின் தலைமையில் நாங்கள் ஒரு விவசாய பீடம் மற்றும் விவசாய ஆராய்ச்சி பிரிவு விவசாய திணைக்களம் எல்லாருமாக இணைந்து ஒரு நீர்ப்பாசன திணைக்களம் ஏனென்றால் இந்தியில் மற்ற இடங்களில் நீர்ப்பாசனம் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பன்றி நெற்செய்கையில். அப்போ நீர்ப்பாசன திணைக்களம் கமநல அபிவிருத்தி திணைக்களம் என பல விவசாயத்தோட தொடர்புடைய நிறுவனங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த பன்றி நெல்லை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை நாங்கள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறோம். அதில் முதல் கட்டமாக விவசாய பீடத்தால் இந்த பன்றி நெல்லை அடையாளப்படுத்துறது பன்றி நெல் காணப்படுகின்ற இடங்களை எமது விவசாய திணைக்களம் மற்றும் கமநல அபிவிருத்தி திணைக்களத்தோடு இணைந்து வரைபடத்தில் குறிக்கிறது. முதலாவது வரைபடத்தில் குறித்து அந்த இடத்துல என்ன வகையான பன்றி நெல் காணப்படுகிறது. இப்போ இவர் முதல் சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா BG 406 கலந்த ஒரு புதிய இனமாக வந்துட்டு அப்போ எத்தனை வகையான குல வகைகள் இருக்கு என்பதையும் அடையாளப்படுத்தி அதுக்கு பிறகுதான் இதை கட்டுப்படுத்துறதுக்குரிய நடவடிக்கைக்கு மேற்கொள்றதுக்கு நான் நினைக்கிறேன். இந்த இப்போ 2026-27 காலபோகத்தில் நாங்கள் இது தொடர்பான ஒரு மிகப்பெரிய கேம்பெயின் தான் சொல்லணுமே கேம்பெயின் ஒன்று செய்து நாங்கள் இந்த பன்றி நெல் கட்டுப்படுத்துவது தொடர்பான நடவடிக்கைகளை சகல விவசாயத்தோட தொடர்புடைய அமைப்புகளும் இணைந்து செய்கிறோம். அந்த வகையில் அந்த நிகழ்ச்சி திட்டத்தில் உங்களோட பங்களிப்பும் விவசாயிகளின் பங்களிப்பும் மிகவும் முக்கியமாக எங்களுக்கு தேவைப்படுகிறது. நான் நினைக்கிறேன் இவர் கூறின மாதிரி நாங்கள் விதைநெல் தெரிவில் இருந்து அங்கால அறுவடை வரைக்குமே நாங்கள் மிகவும் அவதானமாக இந்த செயற்பாட்டை மேற்கொள்ள வேண்டும் என உங்கள் எல்லோரையும் நான் அன்புடன் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. இதுவரை உரையாற்றி சென்ற மதிப்புக்குரிய பிரதி விவசாய பணிப்பாளர் அஞ்சனாதேவி ஸ்ரீரங்கன் அவர்களுக்கு எமது கமக்கார அமைப்பின் சார்பிலே முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவரை பல அறிவுரைகளை இங்கே வழங்கியிருந்தார். மண்ணிலே நைதரசன் பெறுவதற்காக மாற்றீடாக தனது வாகனத்திலே இங்கே அவரை விதைகளை இங்கே கொண்டு வந்து தந்திருக்கின்றார். நீங்கள் எல்லாரும் அந்த நெல் அறுவடை செய்த பின்னர் மாற்றீடாக இந்த பயிரை அறுவடை செய்து மண்ணிலே நைதரசன் வளத்தை கூட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த நிகழ்வாக இங்கே இந்த விதை தானியங்களை வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. இந்த விதை தானியங்களை எமது மதிப்புக்குரிய பிரதி விவசாய பணிப்பாளர் அஞ்சனாதேவி ஸ்ரீரங்கன் அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளும். விவசாய பெருமக்களுக்கு மதிப்புக்குரிய பிரதி விவசாய பணிப்பாளர் அஞ்சனாதேவி ஸ்ரீரங்கன் அவர்கள் பயறு விதை தானியத்தை வழங்கி வைக்கின்றார்கள். அடுத்த விவசாய அங்கத்தவருக்கு மதிப்புக்குரிய பிரதி விவசாய பணிப்பாளர் அஞ்சனாதேவி ஸ்ரீரங்கன் அவர்கள் உளுந்தை வழங்கி வைக்கின்றார். அடுத்து நமது விவசாய பெருமக்களுக்குரிய விதை தானியமாக கௌவியை இப்பொழுது வழங்கி வைக்கின்றார். தானியத்தை இப்பொழுது வழங்கி வைப்பார். அடுத்த நிகழ்வாக வயல் விழாவினுடைய இறுதி நிகழ்வாக இங்கே நன்றி உரை இடம்பெற இருக்கின்றது. புத்தூர் கமநல சேவைகளின் போதனாசிரியர் அவர்கள் இப்பொழுது நன்றி உரையை ஆற்றி நிகழ்வினை நிறைவு செய்வார். நிகழ்வாக நன்றியுரை. இன்றைய நிகழ்வுக்கு தனது நிறைய வேலைப்பளுவின் மத்தியில் வருகை தந்த மது பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர்களுக்கு முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் நமது கிராம சேவையாளர் அவர்களுக்கும்
எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு எமது பாடவிதான உத்தியோகத்தர்கள் சகல விவசாய போதனாசிரியர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் கிராமவாசிகள் அனைவருக்கும் ஏற்பாட்டு குழு அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை இதே நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நெல் நிற்கிது. இதுக்குள்ள வந்து பண்டி நெல் எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள், அந்த கூர் மாதிரி தெரியுது. நெல் குறைவாக ஃபுல்லாகவே கூராக இருக்குது பாருங்கள். இது நல்ல நிறையான நெல், ஃபுல்லாகவே நெல் தெரியுது. இதுதான் அந்த பண்டி நெல். கூட்டமாக இருக்கீங்க, வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு. பண்டி நெல் எப்படி இருக்குன்னா அந்த நெல் குறைஞ்சி ஒரு வைக்கோல் தான் தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே நெல் குழியாக இருக்குது. எல்லோரும் தனுஷன் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.